நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம், கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல், கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். சமூகத்துல ஒவ்வொரு மூலை முடுக்குகள்லையும் கிராமங்கள்லையும் அந்த மக்கள் படுற அவதிகளை, அவங்க கேட்க விரும்புகிற கேள்விகளை அவங்க சார்பாக கேட்கிற ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு தவறாமல் இந்த கேள்விகளை எழுப்பி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் எழுப்ப விரும்புகிற பிரதானமான கேள்விகள் எவை? சில நாட்களாக கதிராமங்கலம் விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளது. ONGCக்கு எதிராக போராடும் மக்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியது தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து கதிராமங்கலத்தில் மக்கள் தொடர்ந்து 2வது நாளாக கடையடைப்பை நடத்தி எதிர்ப்பை காட்டி வருகிறார்கள். ONGC தரப்பில் தொடர்ந்து பணிகள் நடைபெறும் என்றும், மறுபுறம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கதிராமங்கலம் பிரச்சினைக்கு காரணம் மக்கள்தான் என்றும், அதனால் சிறிய அளவில் தடியடி நடத்தப்பட்டதாகவும் கூறிய விளக்கம் விவாதமாக மாறியிருக்கிறது. முதல்வரின் இந்த விளக்கமே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. பிரச்சனைக்கு காரணம் மக்கள்தான் என்ற முதல்வரின் விளக்கம் ஏற்புடையதா? அத்துமீறி நடந்தார்களா போராட்டக்காரர்கள்? மக்களின் தொடர்ச்சியான போராட்டங்கள் அரசின் பலவீனத்தை காட்டுகிறதா? போராட்டம் என்ற பெயரில் வளர்ச்சிசார் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடப்படுகிறதா? மெரினா பார்முலாவை பின்பற்றுகிறதா கதிராமங்கலம்? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. கதிராமங்கலம் இனி எப்போதுமே கதிர் அறுக்க முடியாத மங்கலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் அந்த கிராமத்து மக்கள். தொடர்ச்சியாக ONGC நிறுவனத்திற்கு எதிராக அங்கிருந்து வயல் நிலங்களில் எண்ணெய் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு தொடர்ச்சியாக எண்ணெய் குழாய்கள் உடைந்து ஒழுகுவதும், அங்கிருந்து வயல்வெளிகளில் பற்றி எறிவதும் மக்களை பீதியில் உண்டாக்கி இருக்கிறது. இதற்கு எதிராக அவர்கள் முன்னின்று நடத்திய போராட்டத்தில் போலீசாருடைய தடியடி அந்த பிரச்சனையை பூதாகரமாக்கி இருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவையில் இது குறித்து பேசியிருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லேசான தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது, வன்முறைக்கு மக்கள் தரப்பினர்தான் காரணம் என்கிற குற்றத்தை முன்வைத்திருக்கிறார். இது பல வகைகளிலும் பல தளங்களிலும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. அது குறித்த கேள்விகளை இன்றைய கேள்வி நேரத்தில் எழுப்பியிருக்கிறோம். கருத்தாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். திமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதிமுக அம்மாநிலிருந்து கௌரி சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் வேல்முருகன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்களும், போராட்ட களமான கதிராமங்கலத்திலிருந்து கிராமத்து பெண்மணிகளில் ஒருவரான கவிதா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். 5 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறோம். எனக்கு செடியை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். உங்க தொகுதி இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? தொடர்ச்சியாக கதிராமங்கலம் ஒரு தனி தீவா மாறிடுச்சு. காவல்துறையினர் யாரையுமே உள்ள அனுமதிக்கிறது இல்ல. உண்மையிலேயே ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டத்தை காவல்துறையினரை வைத்துக் கொண்டுதான் நடத்தக்கூடிய சூழல் தான் கதிராமங்கலத்தில் இப்ப இருக்கா? முதலில் ONGC நிறுவனம் புதிய பைப் லைன்களை புதைக்கிறேன் என்று கடந்த 18ஆம் தேதி வாக்கில் அங்கு கனரக வாகனங்களை நிறுத்தி ஆழ்குழாய் அந்த பைப்புகளை புதைக்க முற்பட்ட அடுத்த 2 மணி நேரத்தில் பொதுமக்களுக்கு செய்தி அறிந்து கட்சி பாகுபாடு பார்க்காமல் ஆண்கள், பெண்கள், விவசாயிகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என்று ஒன்று கூடி எனக்கும் செய்தி கிடைத்த ஒரு 3 மணி நேரத்தில் அந்த இடத்திற்கு சென்று மக்களோடு மக்களாக நின்று இது அரசியல் வசப்பட்ட போராட்டமாக கருதிவிடாமல் மக்களே போராடுகிற போராட்டமாக முன்னிறுத்தி காரணகாரியங்களை கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பாதுகாப்பு நலன் கருதி தான் இந்த பைப் லைன்களை புதைக்கிறோம், இதில் ஆபத்தில்லை, எனவே நீங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் மாவட்ட துணை ஆட்சியர், சப் கலெக்டர் தான் DSP, SP காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம், இது பாதுகாப்பானது, ஊருக்கு ஆபத்தில்லை, எங்களை நம்புங்கள் என்று அவர்கள் வலிய சொன்னதை நம்பியும் போராட்ட களத்தில் ஈடுபட்ட பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். 800, 900, 1000 பேர் கூடி நின்று காவல்துறையினர் வெளியாட்களை உள்ளே விட மாட்டோம் என்று எச்சரித்த பொழுது ஒரு தனி தீவை போல் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் கதிராமங்கலம் வந்துவிட்ட காட்சி. நான் துவக்கத்திலே சொல்கிறேன், இந்த கதிராமங்கலம் பிரச்சனைக்கு குரல் கொடுத்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் விவசாய நலம் பாதுகாக்க வேண்டும், குடித நீர் பாதுகாப்பான நீர் வர வேண்டும் என்று விவசாயிகளும் பொதுமக்களும் போராடிய போராட்டத்திற்கு ஆதரவு குரல் கொடுத்த அனைவருக்கும் அந்த தொகுதியினுடைய பிரதிநிதி என்ற முறையில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களுடைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியும் கேள்வி நேரத்தின் நிகழ்ச்சியும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அன்றைக்கு அவர் சொன்ன அந்த உத்தரவாதம் மறு 6-7 நாள்களிலே பறிபோய்
ஆங்காங்கு எரிகிற காட்சியை பார்த்த பொழுதுதான் ஓஎன்ஜிசி நிறுவனத்தார் அந்த மக்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்காமல் திடீரென கொண்டு வந்து குழாய்களை பதிக்கிறாங்க. எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாததுதான் அரசின் தவறு, ஓஎன்ஜிசி நிறுவனத்தினுடைய தவறு. விழிப்புணர்வை உருவாக்கி இன்னும் நோக்கத்திற்கும் ஆதரவு என்றால் ஒத்து போகிற மக்கள். மாறாக விடியற் காலை 27ஆம் தேதி ஒரு 9 மணி 8 மணி அளவில் தீப்பிடித்து இருக்கிறது விவசாய நிலத்தில் என்று சொன்னவுடன் ஏற்கனவே இருந்த அச்சம் மீண்டும் எங்களுக்கு பற்றி கொண்டு மறுபடியும் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அதே துணை ஆட்சியரும் எஸ்பியும் வந்து நீங்கள் கலைந்து செல்லுங்கள், நாங்கள் அவைகளை அணைக்க வேண்டும் என்று முட்ட பொழுதுதான் மக்கள் பதட்டப்படுகிறார்கள். ஒரு முக்கியமான செய்தி, நான் வருகிற செய்தி முக்கியமான செய்தி, நீங்கள் கலைந்து போங்கள், நாங்கள் எங்கள் கடமையை செய்ய வேண்டும் என்று சொன்ன போதுதான் உங்கள் மீது எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை. துணை ஆட்சியர் சொன்னாரே என்ன ஆனது, காவல்துறை அதிகாரி சொன்னாரே என்ன ஆனது, எனவே கலெக்டர் வரட்டும், வந்து உத்தரவாதம் தரட்டும், நாங்கள் அணைக்கப்படுகிறோம் என்று மக்கள் சொன்னது உண்மை. ஆனால் மாறாக நேரம் கடக்க கூட்டத்தை கலைக்க பெண்கள் மீது தடியடி நடத்த காரணம் தேடி காவல்துறையே கொளுத்தி விட்டு அடித்தது என்பதுதான் ஊர் மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும். களத்தில் இன்று இரவு 10:30 மணி வரை நின்றவனா என் சகோதரி கூட கருத்து சொல்ல காத்திருக்கிறார். பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள். நான் காவல்துறையோட முறையிட்டு எல்லோரையும் விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னபோது இல்லை பெண்களை மட்டுமாவது விடுகிறேன் என்று சொல்லி 4 பெண்களை மட்டும் விடுவித்தார்கள். இன்னைக்கு 10க்கும் மேற்பட்டோர் சிறையில் இருக்கிறார்கள். ஆக காவல்துறையும் அரசும் தான் செய்கிற காரியத்தை மறைப்பதற்கு பொதுமக்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதுதான் அந்த தொகுதியினுடைய பிரதிநிதி என்பதனுடைய என்னுடைய குற்றச்சாட்டும், மக்களில் ஒருவனாக இருக்கிற என்னுடைய குற்றச்சாட்டு. கௌரி சங்கர் அவர்கள்ட்ட அது என்ன லேசான தடியடி, அந்த வார்த்தை பிரயோகத்துக்கான அர்த்தம் என்ன? அதாவது மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கும் இருக்கிறது, காவல்துறைக்கும் இருக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானில் ஒரு லாரி பெட்ரோல் ஏற்றிட்டு போன ட்ரக்கு லாரி வந்து கவிழ்ந்து போச்சு. கவுந்த உடனே அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஓடி போய் பானையிலையும் சட்டியிலையும் பாத்திரத்திலையும் கேரியர்லையும் போய் அந்த பெட்ரோலை போய் பிடிக்கிறதுக்கு போகிறான். திடீர்னு தீப்பற்றி எரியுது. ஒரு 200 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தமிழகத்தில், அதுவும் அம்மாவினுடைய அரசை முறையாக ஆண்டு கொண்டு இருக்கிற எடப்பாடி முதல்வர் அவர்களாக இருக்கின்ற நிலையில் இப்படி ஒரு நிலை ஏற்படுறதுக்கு விடலாமா? விடக்கூடாது. அதுக்காகத்தான் நீங்கள் அதை ரீச் பண்ணாத அளவுக்கு காவல்துறை வந்து கட்டுப்பாடு விளைவிக்கிறாங்க. இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பூதாகரமாக மக்களிடத்தில் ஒரு துவேஷத்தை எழுப்பிவிட்டு எந்த அளவிற்கு மக்களை வந்து ஒரு பெரிய கிளப்பணுமோ அந்த நெடுவாசல் போராட்டத்தின் போது நாம் கேள்வி முடிச்சார். நெடுவாசல் போராட்டத்தின் போது தமிழக அரசு கொடுத்த மிக முக்கியமான வாக்குறுதி அந்த பகுதி மக்களினுடைய ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய பிறகு மட்டும்தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும்னா, இன்று வரை அதே கொள்கை கதிராமங்கலத்துல அந்த பகுதி மக்கள் கிட்ட இந்த மாதிரி நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிற போது ஓஎன்ஜிசி நிறுவனத்தார் எந்த அறிவிப்பும் இல்லாம குழாயை தூக்கிட்டு வயலுக்கு வந்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இது யாருடைய தவறு? நம்ம எல்லாரும் படிச்சவங்க தான். குழாய் வந்து ரிப்பேர் ஆயிருக்குன்னா குழாயை மாத்தணும்ல. நீங்க வந்து தீப்பற்றி எரிகிற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க கூடாது, குழாயை மாற்றணும் என்கிறதா ஓஎன்ஜிசியினுடைய கடமை. அதைத்தான் அது வர்றது இவங்க போட விடலைன்னா அது எரியுது. எரியறதுக்கு கிட்டத்துல போனா மக்கள் மீது பட்டுச்சுன்னா என்ன ஆயிரும்? நாளைக்கு டாக்டர் ராமதாஸ் சொல்வார், அவரு சொல்வாரு வயல்வெளிகள்ல அந்த குழாய்கள்ல உடைப்பு ஏற்பட்டால் கடித்து நடவடிக்கை எடுப்பதுதான் அரசினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னாடி அங்க ஒரு 100-200 பேர் இறந்ததற்கு பின்னாடி ஐயோ இறந்து விட்டார்கள் கண்ணீர் விடுவதில் அர்த்தமே இல்லை. காப்பாத்துறதுக்காக இல்லைன்னா குழாய் எரியுது, குழாய் எரிய போறதுக்கு முன்னாடியே குழாயை மாற்றணும். இல்லைன்னா அது வெளியே கசிவு வரும், அதுல கேஸ் வரும், தீப்பற்றி விடும், விவசாயம் அழிந்து போய்விடும், மக்கள் அவதிப்படுவார்கள் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் லேசான தடியடிக்கு என்ன அர்த்தம்? லேசான தடியடினா மக்களை வந்து கிட்ட நெருங்க விடாம தடுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற சதி. காவல்துறையினர் அந்த பகுதி மக்களை மொத்த வயல்வெளியிலையும் ஓட விட்டு அடிக்கிறாங்க. அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் பேசுங்க. ஏற்கனவே ஒயின் ஷாப்ல இதே மாதிரிதான் மக்களை தூங்கி விட்டு அவங்கள போய் கடைக்குள்ள உள்ள போறது, அங்கிருந்து இருக்கிற கேஸ் எல்லாம் கொண்டு வந்து வெளியே போட்டு நொறுக்கிறது, உடைக்கிறது பண்றது. இதுல போலீஸ் வந்து காவல்துறை மிகவும் அமைதி காக்க சொல்லி அரசு உத்தரவு இருக்கிறது. தடியடி நடத்துனீங்களா லேசா தடியடி நடத்துனீங்களா? ரெண்டுல ஒண்ணு உண்மைனா அது லேசான தடியடிக்கு அர்த்தம் என்ன? தீ எரிகின்ற ஏரியாவுக்கு செல்ல விடாமல் தடுப்பதற்காக நிறுத்தப்படுகிறார்கள்.
அப்பொழுது அது ஏற்படத்தானே செய்யும். நீங்க உள்ள போய் அவன் எரிஞ்சு போயிட்டானா நீங்க விடுவீங்களா? நீங்க மீடியாக்காரங்க விடுவீங்களா? இதை ஏன் தடை செய்யவில்லை? ஏன் மக்களை நெருங்க விட்டார்கள்? ஏன் மக்கள் எரிஞ்ச 100 பேர் செத்துட்டானே 200 பேர் செத்துட்டானே நீங்க கேட்க மாட்டீங்களா? மீடியாக்காரங்க கேட்க மாட்டாங்க. டாக்டர் ராமதாஸ் கேட்க மாட்டாங்க. ஒரே நிமிஷம் சார். கவிதாமா, அங்க என்ன நடந்தது அன்னைக்கு? நாங்க ரொம்ப லேசா தடியடி நடத்தணும், உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் தடியடியே நடத்தப்பட்டுச்சு. அங்க வந்து இல்ல சார், அவங்க எங்களை நேர்ல வந்து பார்க்க சொல்லுங்க. நேர்ல வந்து பார்த்தாதான் அந்த காயங்கள்லாம் நாங்க காமிக்கிறோம். அதுக்கப்புறம் லேசான தடியடியா ஆழமான தடியடியான்னு அவங்க முடிவு பண்ணிட்டோம். ஆபத்துன்னு தெரிஞ்சும் அந்த குழாயில் போனாக்கா அந்த குழாய் வெடிச்சு அந்த இதில் ஃபயர் ஆகணும், ஆபத்துன்னு தெரியல சார். அதை ஏன் சார் ஊருக்குள்ளே போடுறாங்க? விவசாய நிலத்துல ஏன் போடுறாங்க? அதுதான் எங்களோட கேள்வி. அதை எங்கேயாவது ஒதுக்குப்புறமா உள்ள இடங்கள்ல போட வேண்டியதானே சார்? இல்ல கவிதா, இப்போ அந்த குழாய்கள்ல உடைப்பு ஏற்பட்டிருக்கு, அதை சரி செய்யணுங்கிறதுக்காக தானே ஓஎன்ஜிசி நிறுவனத்தார் புதிய குழாய்களை எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க உங்க கிராமத்து மக்கள் அதை அனுமதிக்கல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு அரசாங்கத்தின் தரப்புல சொல்றாங்க. அதெல்லாம் புதிய குழாய்களை பதிக்கிறதுக்கு நீங்க ஏன் மறுத்தீங்க சார்? நாங்க வந்து 1 மாசமா நாங்க வந்து அவங்க குழாயெல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல சார். அது ஆட்டோமேட்டிக்காவே லீக் ஆயிட்டு இருந்தது. நாங்க யதார்த்தமா அவங்க வழியில போறவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க. நாங்க மக்கள் எல்லாம் அங்க திரண்டு போனோம். எதனால போனோம்னா, இதனால ஆபத்து இல்லை அப்படின்னு சப் கலெக்டர் அன்னைக்கு சொன்னாங்க. அதனால நாங்க எல்லாரும் திரண்டு போனோம். சப் கலெக்டர் கொடுத்த பதிலில் எங்களுக்கு ஒப்பந்தம் எதுவுமே இல்லை, அவங்க சொன்னது எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. அதனால் மாவட்ட ஆட்சியர் வரட்டும், அவங்கள்ட்ட பேசுனதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோன்னு தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம். காலையிலேருந்து சார் நாங்கள் பசியோட பட்னியோட கம்முன்னு கிடந்தோம். எந்த பிரச்சனையும் எந்த அசம்பாவிதமும் நடக்கவே இல்லை. ஆனால் 2 அதிகாரிங்க, போலீஸ் அதிகாரிங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் சார் அந்த பிரச்சனையே நடந்தது. அவங்க தான் சார் கொளுத்தி விட்டது. அவங்களே கொளுத்தி விட்டுட்டு அவங்களே எங்களை தடியடி நடத்திட்டு இப்போ அப்படியே பிறண்டு பேசுகிறாங்க. லேசான அடின்னு முதல்வர் சொல்கிறது வந்து ரொம்ப கதிராமங்கலத்து மக்களை இன்னும் கதற அடிக்கிறது. அடித்ததை விட ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. இல்ல, முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, குழாய்களை பதிக்க போன ஓஎன்ஜிசி அதிகாரிகளை அந்த பகுதி கிராம மக்களாகிய நீங்க தடுத்ததாகவும், அதன் அடிப்படையில உங்களோட பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் வந்ததாகவும், அவங்களோட உங்கள சிலர் மோதல்ல ஈடுபட்ட காரணத்தினால தடியடியை தவிர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. இந்த 2 பேர் நீங்க சொல்றது சரியா, முதலமைச்சர் சொல்றது சரியா? ஒரே நிமிஷம். கூடாதுங்கிறதுனால அதை வந்து தவிர்க்கிறதுக்காக ஏற்பட்ட சொல்லுங்க கவிதா. சார், முதலமைச்சர் நான் ஸ்பாட்ல இருந்த சார், நான் சொல்றதா சரி. முதல்வர் அவர்களுக்கு யாரோ எழுதி கொடுத்ததை வச்சு தான் அவங்க பேசுனாங்க. அவங்க இந்த இடத்துல வந்து பார்த்தாங்களா? மக்களை சந்திச்சாங்களா? எந்த அதிகாரியாவது சந்திச்சாங்களா? எந்த அதிகாரியாவது வந்து பார்த்தாங்களா? பார்க்காம எப்படி சார் நீங்க முடிவு பண்ண முடியும்? லேசான தடியடி அது அப்படின்னு எப்படி சார் நீங்க முடிவு பண்ண முடியும்? இல்ல, இப்போ அந்த குழாய்கள்ல வெடிப்பு ஏற்பட்டிருக்கு, நெருப்பு வந்துட்டு இருக்கும்போது கேக்குறதா முதல்வரோட கடமை. குழாய்கள்ல வெடிப்பு ஏற்பட்டு நெருப்பு வந்துட்டு இருக்கிற போது ஊர் மக்களை காப்பாத்துறது போலீஸ்காரங்க வேலை தானமா? அப்புறம் அவங்க எப்படி உங்களை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினா மட்டும் தானே உங்களை பாதுகாக்க முடியும். மேலதான் சார். ஆனா அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த ஓஎன்சி குழாய் போடுறதுனாலயோ அதுல போற திரவத்தாலேயோ எந்த பாதிப்பும் இல்லைன்னு சப் கலெக்டர் அவர்கள் இந்த ஓட்டக்காதடல்ல நாங்க எல்லாம் வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க சார். அங்க ஆபத்து இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் ஏன் சார் குழாய் பதிக்கிற வந்தாங்க? ஆபத்து இல்லம்மா, ஆபத்து வந்து வெடிச்சு உங்களுக்கு தீ பிடிச்சி எரியும் போது கிட்ட நெருங்கினா உங்களுக்கு ஆபத்து தானே. அந்த கிட்ட நெருங்க கூடாதுங்கிறதுக்காக தானே அரசு வந்து உங்களுக்கு நடவடிக்கை எடுக்குது. இருங்க, ஆக்சுவலா ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் விளக்கிடுறேன் சார். அது பகல் நேரத்துல இருந்ததனால நாங்க போனதனால உங்களுக்கு தெரிஞ்சதனால போலீஸ் அதிகாரிங்க அங்க வந்தாங்க. ஓகே, 2 தனிப்பட்ட சம்பவம். முதல்ல வந்து சில நாட்களுக்கு முன்பு நடந்தது அந்த வெல்ல மெயின்டெனன்ஸ் பண்ற வேலை. அதாவது புதிதாக ஒரு எண்ணெய் கிணறு தோண்டவில்லை, புதிதாக தொலை போட்டு வேலை, ஏன்னா ட்ரில்லிங் இருக்கே கிடையாது, அங்க இருக்கிறது மெயின்டெனன்ஸ். அது ஏற்கனவே ப்ரொடக்ஷன் வந்துட்டு இருக்கிற அந்த ஆயில். ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க ஓஎன்ஜிசிலன்னா, அது 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஒவ்வொரு கிணறு பிரகாரம் உள்ள இருக்கிற பைப்பெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து இதுவாயிடும், துரு பிடிச்சி போயிடும். அதனால அதை ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த பைப்பெல்லாம் மாற்றணும். ஸோ இதுக்கு போயிருக்கும் போது தான் முதல்ல பிரச்சனை வந்திருக்கு. அதனால தான் அந்த போராட்டம் முதல்ல தொடங்கியிருக்கு. இந்த லீக்குங்கிறது 2வது ஸ்டேஜ். முதல்ல ஒவ்வொரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன் சார்.
ரெண்டாவது வந்து இந்த லீக்ங்கிறது வந்து இல்ல, இப்ப நீங்க கடந்து வந்த அந்த இல்ல, portion- இல்ல, நீங்க கடந்து வந்த அதாவது portion தான் புதிதாக சந்தேகம். புதிதாக ஒரு வெல் இல்ல உங்க ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா எனக்கு சந்தேகம். உரிய நேரத்துக்கு ஒரு ஒரே மறுப்பு. நிமிஷம் சார். ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றுகிற ஒரு சாதாரண ஒவ்வொரு வெல்லுக்கு ஒவ்வொரு மாதிரிங்கிறது இல்ல ஏதோ ஒரு காலப்பிரிவு அதுல மாத்த போறதுல என்ன பிரச்சனை? இல்ல மாத்த போறதுன்னா அதாவது இது புதிய எண்ணெய் கிணறு தோன்ற இது விஷயமே இல்ல, நீங்க கிடையாது. சொல்லிட்டீங்க. இதுல வந்து மீத்தேனோ ஷேல் கேஸோ அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அதாவது இந்த கிணறு வந்து 2008ஆம் ஆண்டிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கிணறு. ஸோ இந்த கிணறுனுடைய அந்த பைப்பு இப்போ லீக் ஆன பைப் வந்து 20 ஆண்டு காலம், 15லிருந்து 20 ஆண்டு காலம் அதனுடைய ஆயுட்காலம். ஸோ இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் தான் ஆயிருக்கு அந்த பைப்பு லீக் ஆன பைப்பு. ஸோ அடிப்படையாக அதுக்கு முன்னாடியே அந்த வெல்லுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அந்த இவங்க ஓஎன்ஜிசி போனது வந்து புதிதாக மீத்தேன் எடுக்கிறதுக்கோ இல்லை ஷேல் கேஸ் எடுக்கிறதுக்கோ புதிதாக ஈவன் கச்சா எண்ணெய் எடுக்கிறது கூட கிடையாது. 9 வருஷமாக இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த கிணறுல பைப்பை பீரியாடிக்காக மாற்றணும். அதுக்காக அவங்க போயிருக்கிறாங்க முதல்ல. இப்போ இந்த லீக் ஆனது வந்து அதுக்கு பிறகு நடந்த சம்பவம். இந்த லீக்கில் அவங்களுக்கு என்ன மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருக்குன்னா காலையில் எக்ஸாக்ட் டைம் என்ன பதில் அவங்க மாத்த போன போது என்ன பிரச்சனை நடந்ததுன்னு உங்க ஸ்டேட்மெண்ட் நான் கேக்குறேன். இல்ல பிரச்சனை அதாவது மாத்த போன போது அவங்க சைடு ஓஎன்ஜிசி தரப்புல சொல்றது என்ன பிரச்சனைனா மக்கள் வந்து அது புதுசா நீங்க ஏதோ கோல்பெட் மீத்தேன் எடுக்க போறீங்க இல்ல ஷேல் கேஸ் எடுக்க போறீங்க புதுசா கிணறு போட போறீங்க அதெல்லாம் வந்து நீங்க எங்களுக்கு பர்மிஷனே எங்க கிட்ட சொல்லாம நீங்க பண்றீங்க அப்படின்னு மக்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன பண்ண இவங்க வந்து சரியா விளக்கலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது வெறும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏற்கனவே இருக்கிற பைப்பை நாங்க மாத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கணும். அவங்க விளக்குனாங்களாங்கிறது தெரியல. அதுலதான் முதல்ல வந்து பிரச்சனை உருவாச்சு. ஏன்னா மக்களுக்கு அது புரியல. இவங்க வந்து புதிதா ஏதோ பண்றாங்க, புதுசா ஏதோ எடுக்க போறாங்க அப்படிங்கிற மக்கள் பீதி அடைஞ்சிட்டாங்க. ரெண்டாவது இந்த பைப்பு இந்த லீக் ஆனது பிறகு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா மிக பெரிய ஆபத்து. அதாவது ஒரு லீக்குங்கிற ப்ராசஸ் என்னன்னா ஓஎன்ஜிசி நிறுவனமே வந்து சொன்னது 20 நிமிடத்திலிருந்து 30 நிமிடத்திற்குள் அவர்கள் அதை அடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். அதாவது ஒரு என்ஜினியர் அங்க போயிட்டாருன்னா 20 மினிட்ஸ்ல அந்த லீக்கை மூடிடுவாங்க. அதுக்கு பேர் கேப்பிங் அப்படிங்கிற பேர். ஸோ இங்க கிட்டத்தட்ட 8 மணிக்கோ என்னமோ நியூஸ் போயிருக்கு. அவங்க 9 மணிக்குள்ள என்ஜினியர்ஸ் வந்திருக்கிறாங்க. இப்போ அதற்கு பிறகு கிட்டத்தட்ட மாலை 6 மணி வரைக்கும் இந்த லீக் தொடர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா யாரையும் வந்து அந்த பைப்பு கிட்ட நெருங்க விடல. காவல்துறையும் வந்திருக்கிறாங்க. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, நீங்க வரக்கூடாது உள்ள அப்படிங்கிறாங்க. அந்த சமயம் வந்து தொடர்ந்து கசிவு ஆயிட்டே இருக்கு. ஸோ ஏதேனும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஆயிருந்ததுன்னா அதற்கு யார் இன்ஃபேக்ட் நான் வந்து அரசாங்கத்தை குறைய சொல்லுவேன். ஏன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்க? 6 மணி வரைக்கும் உதாரணம் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு முழுமையா அரசு தான் பொறுப்பு. சோ இது வந்து மிக முக்கியமான 2 விஷயம் பார்க்கணும். ஒன்னு வந்து கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். அரசு தரப்பிலையும் கம்யூனிகேஷன் ஓஎன்ஜிசி தரப்பிலையும் சரியா மக்களிடையே கொண்டு போய் இது விளக்கல. ஐயா நாங்க புதிதா ஒண்ணுமே செய்யல, 10 வருஷமா ஏற்கனவே இருக்கிற கிணறு, அந்த கிணறுல வந்து நாங்க மீத்தேன் அந்த பைப்பை மாத்துறோம், மீத்தேன் எடுக்கல, ஷேல் கேஸ் எடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது இந்த லீக் ஆன உடனே எந்த ஒரு இடத்துல லீக் ஆனாலும் அதை உடனடியாக சரி செய்யப்பட வேண்டியது. ஏன்னா அது யாருக்கு ஆபத்து? கிராமத்து மக்களுக்கு தான் ஆபத்து முதல்ல. புரியுதுங்களா? இப்ப சென்னையில உட்காந்து நம்ம டிவி ஸ்டுடியோல பேசிட்டு போலாம், அந்த மக்களுக்கு தான் ஆபத்து. சோ அது வந்து அவங்களுக்கு புரியல. மக்களுக்கு என்ன அந்த ஆபத்து வந்து தங்களுக்கு தான் ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்துங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த போராட்டத்தையே அந்த கேம்பிங் நடந்த பிறகு அந்த போராட்டத்தை தொடர்ந்துருக்கலாம். அந்த 12 மணி நேரம் 10 மணி நேரம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஆபத்துல அந்த மக்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. எனக்கு இல்ல நீங்க ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்குறீங்க. என்னோட அடிப்படையான கேள்வி 2008 பொருத்தப்பட்டு அப்ப 2008 பொருத்தப்பட்ட போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறுதிமொழி உங்கள் வயல்வெளிக்கோ உங்கள் உற்பத்திக்கோ உங்கள் நீர் ஆதாரத்துக்கோ உங்கள் பாதுகாப்புக்கோ எந்த விதமான ஆபத்தும் இந்த குழாய்களால் ஏற்படாது. இந்த குழாய்கள் எந்த விதமான பிரச்சனையும் உருவாக்காது. வருடத்திற்கு ஒரு முறையோ 4 வருடங்களுக்கு ஒரு முறையோ அதை நாங்கள் தொடர்ந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருப்போம். எந்த ஆபத்தும் ஏற்படாது என்று அந்த மக்களோடு உரையாடி அவங்களுக்கு முழுமையான நீங்க விழிப்புணர்வை கொடுத்த பிறகு ஆரம்பித்திருக்க வேண்டிய ஒரு திட்டத்தை அது குறித்த எந்த விதமான அக்கறையும் இல்லாம முழுமையா கம்யூனிகேஷன் ஃபெயிலியர்ங்கறத நான் ஏத்துக்கிறேன். சரியா மக்களுக்கு கொண்டு போய் அதை சேர்க்கல. ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்க்குள்ள போறீங்க. இந்த குழாயை 1 மணி நேரத்துல அடைச்சிருக்க முடியும். 1 மணி நேரம் இல்ல. நான் ஓஎன்ஜிசி தரப்புல சொல்றது வந்து என்னோட கேள்வி முடிச்ச 1 மணி நேரத்துல கேப்பிங் பண்ண வேண்டியது இல்ல. என்னோட கேள்வி அந்த குழாயை அடைக்கிறதுக்கு ஓஎன்ஜிசியால முடியும். ஆனா மக்கள் அதை அனுமதிக்கல. அது மக்களுடைய அறியாமைங்கிறது இந்த பக்க பார்வையில இருந்து பாக்குறதா. இவங்க சரியா விளக்கலன்னு சொல்லலாம். குழாய் உடைந்ததே யாருடைய சரியா விளக்கலன்னு சொல்லலாம். குழாய் உடைந்ததே யாருடைய தவறு நான் கேட்கிறேன். அவர்கள் தயாராக இல்லை. இல்ல இந்த குழாய் உடைந்தது யாருடைய தவறு நான் கேட்கிறேன். இல்ல அதாவது ஆயில் லீக், ஒரு ஆயில் பைப்லைன் இருந்தால் அதில் மைனர் லீக் ஏற்படுவது
உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒன்று. வேற அதாவது ஏதேனும் ஒரு சமவெளி அதாவது பகுதிகளில் இல்ல நடக்கிற ஒரு நிமிஷம் அக்கள் புழங்குகிற வயல்களில் இருக்குல்ல. ஒரு நிமிஷங்க. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசி 25-30 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்கள்ல இந்த மாதிரி லீக் வரும். அதை போவாங்க விதின் half an hour 1 hourக்குள்ள அதை அடைச்சிடுவாங்க. ஒரே ஒரு முறைதான் ஒரு கெயில் பைப்லைன்ல ஆந்திரால ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு 22 பேர் இறந்து போனாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சம்பவம். அது வந்து சமீப காலத்துல நடந்தது. ஆனால் அதை தவிர பைப்லைன் வெடித்து இந்தியாவில் வந்து ஃபேட்டாலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்ம ஏதேனும் ஒரு யார்ட் ஸ்டிக் வைக்கணும் இல்லையா? அடிக்கடி இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பேர் இறந்து போறாங்க, அதனால வந்து நம்ம இனிமேல் அனுமதிக்க கூடாது. இன்னைக்கு நிலைமையில இதே மாதிரி கதிராமங்கலத்தில் இருக்கும் கிணறை போல் அதை விட பெரிய கிணறுகள் 178 கிணறுகள் ஓஎன்ஜிசி கண்ட்ரோல்ல மட்டும் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. எல்லாத்திலையுமே டெக்னிக்கலி அதாவது ஜீரோ ரிஸ்க்ங்கிறது வந்து எதுலையுமே கிடையாது. இப்போ நம்ம ரோட கிராஸ் பண்ணி போறோம், லாரி அடிச்சிடலாம். அதுக்காக நம்ம ரோட கிராஸ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? ரிஸ்க் வந்து நியாயமான ஒரு ரிஸ்கா இல்ல அநியாயம் நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அடிப்படையாக இந்த விஷயத்துல ஓஎன்ஜிசி தவறும் அரசு தவறும் என்னன்னா மக்களுக்கு சரியா விளக்கல. அவங்க என்ன நினைச்சாங்க, புது கிணறு ஏதோ தோண்ட போறாங்க, மீத்தேன் எடுக்க போறாங்கன்னு பயந்துட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது கேட்கல, லிசன் பண்ணல. ஏன் சார் அது you are not able to convince them. அதுதான் சொன்னாங்க கேட்கல. வேல்முருகன் சார் அதிகம் பேசின சம்பந்தப்பட்ட கள ஆய்வாளர்கள் அவர் ஒரு முக்கியமான சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இடையில் அண்ணன் சொன்ன கருத்தை ஒட்டிய 2 குறுக்கீடு. புதிய குழாய்கள் பதிக்கவில்லை என்று சொல்லுகிற மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களோ அல்லது ஓஎன்ஜிசி நிறுவனமோ 110 இடங்களில் புதிய குழாய்களை இணைக்க இந்த அரசு ஒப்புதல் தந்திருக்கிறது. இவர்கள் செய்கிறார்கள். ஒட்டுமொத்த பட்டியல் கணக்கு நான் சொல்ல வரேன். நான் ஒட்டிய செய்தி சொல்றேன். குறுக்கிட்டு பேசி விவாதத்தை தடை செய்ய வேண்டிய எண்ணம் என்றைக்கு எனக்கு இருந்ததில்லை. ஆக புதிய குழாய்கள் புதைக்க வேண்டும் என்ற ஓஎன்ஜிசி நிறுவனத்துடைய கருத்து மறுக்கப்படுகிற செய்தி அல்ல ஒன்று. மற்றொன்று, அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதை சரி செய்ய அல்ல. நான் அன்றைக்கு என் சகோதரி பேசுகிறார் கவிதா, அவர்களோடு கும்பலாக நின்றவர்களை நானும் ஒருவன் 3 நிமிடத்தில் அந்த வாழ்வை சரி செய்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓஎன்ஜிசி நிறுவனர்கள் சென்று கதவை திறந்து 3 நிமிடத்தில் அந்த வாழ்வை சரி செய்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா எரியறது நின்றுச்சு. அதன் பிறகுதான் மணலை போட்டு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் சொல்ல விரும்புவது, மாவட்ட ஆட்சியரை 8 மணியிலிருந்து வர வேண்டும் என்று ஊரே சொல்லுகிற பொழுது அவருக்கு என்ன வேலை? மக்களுக்காக அரசா, அரசுக்காக மக்கள்? வேல்முருகன் சார், இங்க 2 பேர் தொடர்ச்சியாக கவிதாவும் சுமன் சி ராமனும் 2 கோணங்கள்ல இருந்து இந்த பிரச்சனை அணுகியிருக்காங்க. நீங்க இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? நான் இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறேன்னா, கதிராமங்கலத்திலிருந்து சகோதரி கவிதா அவர்கள் முன்வைக்கிற அந்த கருத்தை தான் ஆமோதிக்கிறேன். நான் அதை வரவேற்கிறேன். கதிராமங்கலத்தில் இருக்கட்டும், நெடுவாசலில் இருக்கட்டும், வடகாட்டில் இருக்கட்டும், கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இயங்குகின்ற எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய விவசாய நிலங்களை பாழாக்காதீர்கள். நீங்கள் வந்து விபத்தே ஏற்படாத சுமன்ஜி ராமன் சொல்கிற மாதிரி 0 பாயிண்டில் எங்களுக்கு நாங்கள் கேஸ் எடுத்துருன்னா கூட வேண்டாம். அதனால் எங்களுடைய நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது. இன்றைக்கு கவிதாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பாட்டிலில் தண்ணீரை பிடிச்சி அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரே மஞ்சளாக இருக்குது. அந்த தண்ணீர் இன்றைக்கு குடிநீருக்கு லாய்க்கற்ற தண்ணீர் ஆகிட்டுது. விவசாயத்திற்கும் அந்த தண்ணீர் இன்றைக்கு ஆடு மாடுகள் கால்நடைகளுக்கும் பயன்பாடற்ற தண்ணீர் ஆகிட்டுது. எங்களுடைய இயற்கை வளங்களை சுரண்டி எங்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்கள் வாழும் உரிமையை பறித்து எங்கள் மண்ணில் வேறு எந்த திட்டங்களும் வேண்டாம் என்பதுதான் தஞ்சை டெல்டா மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த இயற்கை ஆர்வலர்கள் விவசாயிகளுடைய வேண்டுகோள். அது PR பாண்டியன் அதான் சொல்றாரு, திரு ஐயாக்குன்னு அதான் சொல்றாரு, திரு மணியரசன் அதான் சொல்றாரு, ஐயா பழனி நெடுமாறன் அங்க இருக்கிறார், அவர் அதான் சொல்றாரு, நானும் தஞ்சையினுடைய டெல்டாவுடைய ஒரு மாவட்டத்துடைய மண்ணின் நானும் அதான் சொல்றேன். இதற்காக இயக்கம் கட்டி போராடுகிற திரு நம்முடைய டாக்டர் ஜெயராமன் அதான் சொல்றாரு, டாக்டர் லெலின் அதான் சொல்றாரு, சீமான் அதான் சொல்றாங்க, திருமாவளவன், நாங்கள் விவசாய குடும்பத்தில் வந்த அனைவரும் அதான் சொல்றோம். அதிமுக இருக்கிற அண்ணனும் போன்றவர்களும் உண்மையிலே யதார்த்தமான களநிலவை உணர்ந்து நீங்க என்ன நாங்கள் உங்க அரசு கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம்னா, தயவு செய்து எங்களுடைய மண்ணில் எங்கள் இயற்கை வளங்களோடு எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் தான் சொல்றாங்க. இந்த 0 பாயிண்ட்லாம் வேண்டாம். இன்னைக்கு வந்துச்சு, ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, விபத்து ஏற்பட்ட பிறகு என்ன சொல்றீங்க? விபத்துனா நடக்கதான் செய்யும். சுமதி சொல்றாரு, ஈஸியா சொல்றாரு, சாலையை கடக்க போறீங்க, அதுல உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படி நீங்க சொல்லக்கூடாது. இல்ல நீங்க பேசும்போது நான் வாயை குறுக்கிடவே இல்லை. என்னை பொறுத்தவரையில் இல்ல வேணும் சார், 2 விஷயம். ஒன்று, ஒரு உங்கள் தமிழகத்தினுடைய இயற்கை வளத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்கிற உங்களது கொள்கை சார்ந்த முடிவுகள். என்னுடைய கேள்வி, இப்போ கரண்ட்ல அங்க ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, அதுல ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான ஓஎன்ஜிசி அதிகாரிகளை உள்ள அனுமதிக்காம இருக்கிறது கூடுதலான பெரிய பிரச்சனையை உருவாக்குமேங்கிற அவங்க கவலைக்கு உங்க பதில் இல்ல. அதை
முற்றுமுதலாக நான் உத்தரவாதம் மறுதளிக்கிறேன். தவறியதா? அதாவது பொதுமக்களும் அங்க இருக்கிற போராட்ட குழுவும் மிக தெளிவாக சகோதரி கவிதா கூட சொன்னாங்க. அங்க துணை ஆட்சியர்கள் வந்தாங்க, டிஎஸ்பி டிப்டி சூப்பரண்ட் போலீஸ் வந்தாங்க. மக்கள் வந்தனுடைய வேண்டுகோள் வச்சது என்னன்னா, எங்களுக்கான நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியின் பிரகாரம் நடந்து கொள்ளல, வாக்குறுதிக்கு மீறிட்டீங்க, அதனால தயவு செய்து இந்த மாவட்டத்துடைய முதல்வர் என்ன வாக்குறுதி? இல்ல என்ன வாக்குறுதி? பாதுகாப்பு தான். அது எந்த ஆபத்தும் இல்லை, குடிநீருக்கு எந்த பங்கமும் வராது, எங்களுடைய வயல்களை நாங்கள் நிம்மதியாக விவசாயம் செய்வதற்கு எங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுக்கு உத்தரவாதம் தரோம், எந்த ஒரு சின்ன விபத்தும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி தான் கடந்த மாத போராட்டத்தை அவங்க வாபஸ் வர வச்சாங்க. ஆனா அதற்கு பிறகு இப்படி ஒரு விபத்து ஏற்பட்ட பிறகுதான் மக்கள் கூடி என்ன சொன்னாங்க, நீங்க அணைங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல, தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவரை வர சொல்லி, இந்த மாவட்டத்துடைய முதன்மை நீதிபதி அவர் தான், மாவட்டத்துடைய முதன்மை நீதிபதி அவர் தான், மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர் தான். ஆனா எங்களுக்கான ஆட்சித்தலைவர் எங்களுக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கட்டும், உத்தரவாதம் கொடுக்கட்டும்ன்றாங்க. உடனடியாக இந்த செய்தி பத்திரிகைகள் ஊடகங்களில் வந்த பிறகு ஒரு நாள் முழுவதும் காட்டிய பிறகு நீங்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார், இந்த நாட்டுடைய தலைமைச் செயலாளர் என்ன செய்து கொண்டிருந்தார், மாவட்ட ஆட்சித்தலைவரை சரியாக வழிகாட்ட வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் பொறுப்பில் இருந்து தட்டி கைத்திருக்கிறார்கள். இந்த மக்கள் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதற்காக போலீசாரே அங்க இருக்கிற வக்கீல் போரை கொளுத்தி விட்டு 6 மணிக்கு மேலே அவர்களை தடியடி நடத்தி காட்டுமிராண்டித்தனமாக பெண்களுடைய பல உறுப்புகளில் காட்ட முடியாத, வாயால் சொல்ல முடியாத இடங்களில் காயப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு யார் பொறுப்பு? ஒரு மக்களை வழிநடத்த வேண்டிய ஆட்சித்தலைவர் மக்கள் அழைக்கிறார்கள், ஏன் வரவில்லை? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், விவசாயிகளுடைய கூட்டு இயக்கம் இருக்கிறது, போராட்ட குழுக்கள் இருக்கிறது, அவர்களை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்து கலந்து போங்கள், இந்த அடைப்பை நாங்கள் 1/2 மணி நேரத்தில் சரி செய்து விடுவோம், ஒத்துழைப்பு தாருங்கள். முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் முக்கியமான ஒன்று, காவல்துறையினர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், அதனால் தடியடிக்கான வாய்ப்பு. தொலைக்காட்சியை கேட்கிறேன், காவல்துறையை எங்கேயாவது பொதுமக்களோ போராட்டக்காரர்களோ பெண்களோ ஒரு தடியை கொண்டோ கல்ல கொண்டு அடித்ததாக நீங்க எங்கேயாச்சும் காவல்துறை காயப்பட்டதா காய முடியுமா? நீங்க எரி வச்சது யாரும் நீங்க சொல்ல முடியுமா? மனச்சாட்சியோட பேசணும். காவல்துறை மெரினா போராட்டத்தில் என்ன யுத்திய கையாண்டர்களோ, எப்படி ஆட்டோக்களுக்கு தீ வைத்து விட்டு அங்கிருந்த போராட்டங்களை கலைப்பிற்கு தடை நிறுத்துறாங்களோ, அதே உத்தியத்தான் இன்றைக்கு கதிராமங்கலத்தில் நடத்திருக்கிறது. எனக்கு ஒரே நிமிஷம், எனக்கு ஒரே ஒரு இதே லாஜிக்ல நம்ம பேசணும்னா பல தொழிற்சாலைகளை மூட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மூடணும், பெரிய பெரிய நிலம் சார்ந்து விவசாயிகள் எங்க மண்ணில இருந்து நீங்க மீத்தேன் எடுக்கிறதோ, கேஸ் எடுக்கிறதோ, ஆயில் எடுக்கிறதோ, ஒவ்வொரு காலத்திலும் அது பிரச்சனைக்குரிய களமாக, போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கதிராமங்கலத்து மக்கள் இந்த இடத்துல பிரச்சனைன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிற போது காவல்துறை ஆட்சியர், குறைந்த மாவட்ட ஆட்சியர் ஏன் அந்த இடத்துக்கு உடனே போகல? இல்ல இந்த மாவட்டத்தோட பிரச்சனையை அரசாங்கம் சீரியஸா எடுத்துக்கலையா? வந்தார், 8 மணிக்கு வந்தார், அடிதடி நடத்தி மக்களை விரட்டி எடுத்த பிறகு 8 மணிக்கு வந்தார். அதாவது இந்த மக்கள் விரும்பும் வரை இந்த ப்ராஜெக்ட் நிச்சயம் டேக் ஆஃப் ஆகாது அப்படிங்கிறது எடப்பாடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. இது ஒரு விபத்து நடந்துவிட்டால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பகுதி மக்கள் போராட்டம் நடத்துகிற போது எங்க போனாரு? நீங்க தான் பதில் சொல்லிருக்காங்க. எங்க போனாரு? ஒரு கசிவு இருக்கு, உடனே மாவட்ட தலைவர் வர சொல்லு, உடனே முதல்வர் வர சொல்லு, உடனே கன்சர்ன் மினிஸ்டர் வர சொல்லு. என்னது ஜனநாயக நாடா இது? என்னங்க முதலமைச்சர் அமைச்சர் வர முடியாது சார். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கிராமத்து மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இதை விட வேற என்ன வேலை? கௌரி சங்கர் சார், ஒரு பகுதி மக்கள் நாங்க பிரச்சனையில தவிச்சிட்டு இருக்கோம், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகணும். இல்ல நிச்சயமா எப்ப வருவாரு? தடியடி நடந்து முடிஞ்ச பிறகா? தடியடி நடந்து முடிஞ்ச பிறகா? மூட வேண்டியது அவங்க பதில் தெரியணும் நமக்கு. அந்த கடமையை அவங்க செய்யறாங்க. அது வந்து நீங்க அரசாங்கத்தினுடைய பதில தயவு செஞ்சு வாங்கணும் நம்ம இல்லையா? அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா அவர் உட்கார்ந்து இருக்கிறார், கழகமும் எதிர்க்கட்சிகளும் தூண்டிவிட்டு
மக்களை வந்து ஒரு பெரிய புரட்சிக்காரர்கள் என்னுடைய கேள்வி திட்டம் போட்டு கௌரிசங்கர் சார், என்னுடைய செயல்படுகிறார்கள். கேள்வி ONGC அதிகாரிகள் உடனே remove சார். ஆபத்துல அவங்களே கௌரிசங்கர் சார், சொல்றாங்க. ஒரே நாங்க நிமிஷம் சொல்லல. என்னுடைய கேள்வி அவங்களே சொல்றாங்க. அவங்களே ONGC சொல்லிட்டு அவங்களே அதிகாரிகளை பணி இல்லைன்னு ஒரு செய்ய பதில் அனுமதி சொல்றாங்க. ONGC அதிகாரிகளை பணி செய்ய விடலைன்னு சொல்றீங்கல்ல, ஆமா. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிற போது கலெக்டர் எங்க போனார்? கலெக்டர் வருவாருங்க. எப்ப சார் வருவாரு? இதுவா அவரு? நெல்சன், நெல்சன், நெல்சன். ஒரே நிமிஷம், ஒரு point ஒரே சொல்லிடுறேன். நிமிஷம், ஒரு பதில் சொல்லுங்க. இல்ல ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். 12 மணி நேரமா வரலங்க. 12 மணி நேரமா மாவட்ட இல்ல, ஆட்சித்தலைவர் அந்த நெல்சன், ஒரு நெல்சன். வந்திருக்கலாம். ஒரு point. நீங்க தயவு செஞ்சு ஒருத்தர் பேசினா மட்டும்தான் மக்களுக்கு போய் சேரும். கலெக்டர் அவங்க இந்த இப்ப தினம் தினம் வராங்க. கதிராமங்கலத்துக்கு மட்டும் அவர் கலெக்டர் இல்ல. அது கௌரிசங்கர் சார், எங்களை சந்திக்க மக்களை சந்திக்க தயாரா இல்ல. 8 மணி நேரமா வராம என்ன சார் பிரச்சனை? வர முடியாதுன்னு சொன்ன கலெக்டர் ஒரே அவர்கள் நிமிஷம். ONGC அத கவனிக்க வேண்டியது அழைக்க வேண்டியது இல்ல, ஒரு நிமிஷம். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது ONGC கலெக்டரா? இதெல்லாம் மக்கள் பிரச்சனைகளுக்காக பதில் சொல்ல வேண்டியது ONGC கலெக்டரா? தயவு செஞ்சு இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க சார். திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்க்கட்சியும் மக்களை தூண்டி விட்டு இனிமேட்டு இது அரசியல் பிரச்சனையை பூசா கிளப்புற, சார். அரசியல் நெல்சன் சார், இது அரசியல் அரசியல் பேசவே இல்ல. பண்றீங்க. எனக்கு கவிதா, எப்படி கவிதா, ஒரே ஒரு கடைக்கு நிமிஷம். முன்னாடி நீங்க அரசியல் பண்றீங்க. கலெக்டரை எப்ப வர சொன்னீங்க? ஒரே நிமிஷம். அரசியல் பண்றீங்க. கலெக்டரை கவிதா, அரசியல் கவிதா பண்றீங்க. மேடம். நோக்கம் தான் பத்தி நாங்க பேச விரும்பல. கவிதா மேடம். யாரையும் நாங்க கூப்பிடவும் இல்லை. கலெக்டரை எப்ப வர யாரையும் சொன்னீங்க? ஒரே சொல்லவும் நிமிஷம். இல்லை. கலெக்டரை எப்ப கட்சிக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்ல. கலெக்டரை எப்ப இது மக்களோட விழிப்புணர்வு கவிதா, ஒரே மட்டும்தான் நிமிஷம். சார். கலெக்டரை எப்ப வர சொன்னீங்க? அவர் உங்க ஊருக்கு எப்ப வந்தாரு? தடியடி நடத்துறதுக்கு அப்புறம் வந்தாங்க சார். என்னைக்கு வர நாங்க சொன்னீங்க? காலையில இருந்து ஒரு சொல்லிட்டு நிமிஷம். இருக்கோம் ஒரே சார். நிமிஷம். நாங்க காலையில 9 அவங்கள பேச மணிக்கு விடுங்க. போனோம். சார், இங்கேயாவது ஒரு 100-200 பேர் இறந்திருக்காங்க. கௌரிசங்கர் சார், இருக்கும். இங்கேயாவது அவங்க அதுக்கு குரலுக்கு நினைச்சு மதிப்பு பாருங்க. கொடுங்க. அது இல்ல, இங்கேயாவது அவங்க குரலுக்கு அதுக்கு மதிப்பு கொடுங்க. கற்பனை பண்ணி இல்ல, இங்கேயாவது அவங்க குரலுக்கு மதிப்பு கொடுங்க. கவிதா, எப்போது கலெக்டர் வர சொன்னீங்க? எப்போ வந்தாங்க? ஆமா சார், கண்டிப்பா. சொல்லுங்க. எப்போ நீங்க கலெக்டருக்கு அழைப்பு விடுத்தீங்க? எதற்காக நாங்க அழைப்பு ஒரு விடுத்தீங்க? எப்போ 11 வந்தாரு? மணிக்கெல்லாமே சொன்ன சார், சப் கலெக்டர் வந்தாங்க. உங்களோட பேச்சுவார்த்தையில எங்களுக்கு அவங்க நைட்டு இரவு 8 மணிக்கு தான் சார் வந்தாங்க. இல்ல, அவருக்கு தாமதமா வந்ததுக்கு என்ன காரணம் சொன்னாருமா? சொல்லுங்க. அதுதான் சொல்லுவாருங்களா? அவங்க தடியடி நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டு தான் சார் தாமதமா வந்தாங்க. அதான் சார் காரணமே. மக்களை விரட்டி அடிங்கள், நான் ONGC மட்டும் தான் பாதுகாப்பு கொடுப்பேன், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் என்ற முடிவோடு தான் சார் தடியடி பண்ணணும்ங்கற நோக்கம். இல்ல, இப்போ எனக்கு கவிதா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அனுதாபத்தோட உட்கார்ந்தோம் சார். தயவு செஞ்சு அவங்கள பேச அனுமதிங்க சார். மக்களாட்சிங்கிறது மக்களுடைய குரல் தான். முன்னாடியே வர வேண்டியது. அது மக்களுடைய குரல். முன்னாடியே வர அவங்க வேண்டியது. தடியடி பிரயோகம் பண்ணணும்ங்கற நோக்கத்தோட தான் அவங்க வந்தாங்க. கவிதா, இங்க ஏதாவது அராஜகம் பண்ணாமா? அமைதியா உட்கார்ந்திருந்தோம். இல்ல கவிதா, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க யாராவது போய் அடிப்பாங்களா? இது என்னது, ஜனநாயக நாடா இல்ல காட்டுமிராண்டித்தனமான நாடா? இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட். இல்ல கவிதா, யாரு காட்டு மிராண்டித்தனமா தான் சார் இந்த அரசு நடந்து கொண்டது. அதெல்லாம் அப்படி நடக்கவே நடக்காதுமா. நீங்க வந்து அவர் எம்எல்ஏ சொல்லுங்க மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இல்ல கவிதா, நேர்ல வாங்க, நேர்ல வாங்க. நேர்ல வந்து ஒரே கதிராமங்கலம் ஒரு மக்களை பாருங்க. கவிதா மேடம், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். ஏன் உங்களுக்கு துணை ஆட்சியருடைய பதில திருப்தி இல்ல? அரசு அதிகாரிகள் உங்களை வந்து பார்த்த பிறகு ஏன் கலெக்டர் வரணும்னு இருந்தீங்க? மற்ற அதிகாரிகள் சொன்னது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வந்து பாத்துக்கிறாரு, அவர் சொல்றத கேட்கலைன்னா என்ன துணை அர்த்தம்? ஆட்சியர் வந்து சூப்பரண்டா சார் என்ன போலீஸ் சொல்றாங்கன்னா, இதனால பாதிப்பு இல்ல, இதுல எந்த பயமும் இல்ல, அதுக்கு வந்து பாதுகாப்பா தான் போகுதுன்னு சொன்னாங்க. பாதுகாப்பா போறதுல எப்படி சார் பைப்பு உடையும்? இதே இரவு நேரத்துல ஏற்பட்டு அதுல தீப்பட்டு இந்த கதிராமங்கலம் எப்படி ஆயிருக்கும்? கருகி இருக்கும். இன்னைக்கு கறிக்கட்டையா போயிருக்கும். விபத்துன்னு சொல்லாதீங்க சார். விபத்துன்னு தெரிஞ்சு ஏன் ஊருக்குள்ள போட்டீங்க? அதெல்லாம் முடிஞ்சு போன கதைமா. மக்கள் இப்ப வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை தான். அது ஏற்கனவே நீங்க போட விட்டுட்டீங்க, போட்டு முடிச்சுட்டாங்க. பாதுகாக்க வேண்டியது நம்ம என்ன அர்த்தம்? அரசு மாவட்ட ஆட்சியருடைய கால தாமதமான வருகைதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் என்கிறார்கள் கதிராமங்கலத்து மக்கள். அரசாங்கத்தினுடைய பதில் போதுமானதா? தொடர்ந்து பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
சுமன் ஸ்ரீராமன் சார், இங்க அல்ல அடிப்படையிலான கேள்வி கலெக்டர் ஏன் வரணும்னு அரசாங்கம் கேட்டுச்சுன்னா அந்த கேள்விக்கு எங்கிட்டயும் பதில் இல்ல. கலெக்டர் மக்கள் கேட்டதுனால வரணும்னு இல்ல, ஓஎன்ஜிசி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, காலையிலேயே வந்து கலெக்டருக்கு தெரிவிச்சிட்டாங்க, ஐயா இந்த மாதிரி இருக்கு, மக்கள் எங்களை போய் அணைக்க விட மாட்டேங்கிறாங்க, நீங்க யாராவது ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது கலெக்டருக்கு தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட எஸ்பி மூலமாகவும் கலெக்டருக்கு தெரியும். மக்கள் எப்ப கூப்பிட்டாங்கிறதுக்காக கலெக்டர் வரணும் வராது. இங்க ஒரு இடத்துல 1000 பேர் கூடி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன்ல பின்னாடி என்ன லீக் ஆயிட்டு இருக்கு, அது எப்போ எக்ஸ்ப்ளோஷன் ஆறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது கூட அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் கலெக்டர் வரலன்னாக்க கலெக்டர் எப்படி நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? வந்திருக்கணும்ல அவர். நீங்க ஒரு கதிராமங்கலத்து கிராமத்து வாசி என்ன நினைச்சு பாருங்களேன், ஓஎன்ஜிசி ஆட்கள் என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணி 2008 குழாய் வச்சாங்க, இப்போ அது உடையாது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ அது உடைஞ்சிருச்சு, திரும்ப அதே ஓஎன்ஜிசி அதிகாரிகள் அதை ரிப்பேர் பண்றேன் இனிமே உடையாதுன்னா நான் அவங்க எப்படி நம்புவேன்? அப்ப என்ன நம்ப வைக்கிறதுக்கு ஒரு அரசாங்க பிரதிநிதி என்கிட்ட வந்து அரசாங்க பிரதிநிதி முழுமையா நான் ஏத்துக்கிறேன். கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கு வராமல் இருந்தது என்ன காரணம்ங்கிறது நிச்சயமா ஒரு என்கொயரி நடத்தணும். என்கொயரி நடத்தப்பட்டு இல்ல நிச்சயமா வந்து என்ன காரணத்துக்காக அவர் வரல. இது வந்து நம்ம கிராம மக்கள் கேட்கறாங்கிறது திரு கௌரிசங்கர் சார், கிராம மக்கள் கேட்டா உடனே வரும், கிராம மக்கள் கேட்கணுங்கிறது அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு பைப் லைன் வெடிக்கக்கூடியது. இப்ப இன்ஃபர்மேஷன் அவருக்கு இன்ஃபர்மேஷனே போகல அப்படின்னா ஓஎன்ஜிசி அதிகாரிகளை வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க, சப் கலெக்டர் கொடுத்திருக்காங்க, எஸ்பி கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த இடத்துக்கு போகாமல் இருந்தது அப்படிங்கிறது நிச்சயமா யாராலையும் வந்து கவிதா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தடியடி எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் கலெக்டர் வந்தார்னா அவர் அதை சொல்லிட்டு தானே வந்திருப்பாருன்னு அவங்க கேக்குறதுல என்ன சார்? இல்ல அது முழுமையா அதான் முதல்ல இருந்து நான் சொல்றேன், அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து முழுமையா அது சரியா ஹேண்டில் பண்ணிருக்காங்களா அப்படின்னா இல்ல. ஆனால் அடிப்படையாக கம்யூனிகேஷனும் சரியில்லை. இது முழுமையா தவிர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த இதுல பைப் லைன்ல லீக் ஆயிருக்கு. எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அந்த பைப் லைன்ல நடக்கிற இந்த லீக்கை மூடிட்டு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். அதுதான் வந்து முதல்ல அவங்க என்ன புரிய வச்சிருக்கணுமா, எப்போ வேணாலும் இது வெடிக்குமா, தயவு செய்து நீங்க வழி விட்டாதான் நாங்க போய் அணைக்க முடியும் அப்படிங்கறத சொல்லி அந்த பைப் லைன் லீக்கேஜ் பிளாக் பண்றதுக்கு முழு முயற்சி எடுத்திருக்கணும். எனக்கு அது வந்து அதுக்கு கலெக்டர் மேலேயே வந்து ஈவன் மோர் சீனியர் ஆபீசர் should have come. இது வந்து கலெக்டரே வந்துட்டாருன்னு வைங்க, அவர் என்ன பண்ண முடியும்? இல்ல கேளுங்க, அவர் எஸ்பி வந்தாச்சு, டெப்டி கலெக்டர் வந்தாச்சு, அந்த டிஆர்ஓ வந்துச்சாச்சு, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் வந்துட்டாரு, எல்லா அதிகாரியும் வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அதே மாதிரி தான் கலெக்டரும் இடுப்புல கையை வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருப்பாரு. இது செய்ய வேண்டிய வந்து கலெக்டர் வந்து சொல்லியும் அவர்கள் கலைய போவதில்லைங்கிறதுக்காக என்ன செய்யலாம் நீங்க முன்னாடியே முடிவு பண்ணிருந்தீங்க? கலைக்கிறது விஷயமா வந்து எஸ்பி இருக்காரு, அவர் வந்து எல்லாம் சமாதானப்படுத்தி மக்களோடு உரையாடுவதற்கு உங்களால் முடியாதுன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. தீப்பிடிச்சு எரிஞ்சிரும், நம்பிக்கையை பெறுவதற்கு இந்த அரசாங்கம் தவறிவிட்டது நான் சொல்றேன். கிடையாது, தவறவே இல்ல. உங்களால மக்கள்கிட்ட பேச முடியல, ஏன்னா அங்க ஒரு எஸ்பியால பேச முடியல, ஒரு துணை ஆட்சியரால பேச முடியல, ஒரு ஓஎன்ஜிசி அதிகாரிகளால பேச முடியல. இல்ல நீங்களும் எங்க மாதிரியே குறுக்க பேசுறீங்க. கலெக்டருடைய உத்தரவின் பேரில் தான் அங்க எஸ்பி வந்திருக்காரு, கலெக்டரின் உத்தரவின் பேரில் தான் டிஆர்ஓ வந்திருக்காரு, டெப்டி கலெக்டர் வந்திருக்காரு. அதிகாரம் ஆட்சியர் இருக்கா இல்லையா? நெக்ஸ்ட் கலெக்டர் ஆர்டிஓ சூப்பரண்டா போலீஸ் இத்தனை பேர்களும் வந்து இருந்து செய்ய முடியாததை ஒரு கலெக்டர் வந்து என்ன செஞ்சிருவாரு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அப்புறம் எதற்காக கலெக்டர் பதவி நம்ம வச்சிருக்கோம்? அது கவர்னர் சார் அப்புறம் எதற்காக கலெக்டர் பதவி எதற்காக? அது பிரச்சனையாக பேச வேண்டும் என்ற நோக்கத்துல தான் நீங்க அதை பேசுறீங்களே தவிர இந்த அதிகாரிகள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா பேசுற டோன்ல கௌரிசங்கர் சார் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா பேசுற டோன்ல ஒரு 10% கதிராமங்கலத்து கிராமத்துல இருந்து பேசுறவரா பேசி பாருங்க. செய்ய வேண்டியதை ONGS தான். அவங்க வந்து உடனடியாக அதை வந்து அடைச்சு பரவாம பைப்பு வெடிக்காம செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு தான் இருக்கு, நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு இல்ல. அது அந்த கம்பெனி நீங்க பக்கத்துல ஆட்சியில் இருக்கிற எப்படி அந்த மக்கள் தீர்த்திருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒன்றும் இல்லை, அவங்கள வந்து ரிப்பேர் பண்ண விட்டுருக்கணும். சரி, தீப்பற்றி எரிய விடாத அளவுக்கு அவங்கள ரிப்பேர் பண்ண விட்டுருந்தா இந்த நிகழ்வே நடந்திருக்கு. அதாவது நீங்க சொல்றத நான் கிட்ட நெருங்க விடாம நான் விட மாட்டேன். ஆக்சிடென்ட் வந்து எனி டைம் ஹேப்பனுங்க.
ஆக்சிடென்ட்ங்கிறது எந்த நேரமும் எந்த கதிராமங்கலம் இடத்திலும் இன்னும் கொதிக்குது எந்த சார். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அது நடந்ததற்கு சார், பிறகு நீங்களே பயமுறுத்துற மாதிரி பேசுனீங்கன்னா அந்த மக்களே பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏற்படுங்கிறதுனாலதான் நாங்க ONGC குழாயை சார், சுத்தமா குழாய் நீக்கணும்னு வெடிக்கிறது சொல்றாங்க. இயற்கை இல்ல சார், நாம பண்ண அதை artificial. உடனடியாக சரி செய்ய வேண்டியது அந்த கடமை அந்த ONGSக்கு இருக்கு. அவங்க வந்துட்டாங்க, அவங்க வரலைன்னு சொல்லுங்க. அது அப்ப நீங்க வந்து குற்றம் சொல்லலாம். கலெக்டர் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. கவிதா மேடம் ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ONGC ஒரே நிமிஷம் சார். ஒரே நிமிஷம். சரி கிடையாது. ஒரே நிமிஷம், ஒரே இந்த நிமிஷம். தமிழக கவிதா அரசும் சரி கிடையாது சார். ஒரே நிமிஷம். கவிதா மேடம் இங்க வைக்கிற குற்றச்சாட்டு கவிதா ஒரே நிமிஷம். இங்க வைக்கிற குற்றச்சாட்டு ONGC அதிகாரிகள், SP, துணை ஆட்சியர், அந்த தாசில்தார் இவங்க யாரையுமே நீங்க உள்ள அனுமதிக்கல. அவங்க சொன்ன எதையுமே காது கொடுத்து கேட்கல. உடனடியா அடைச்சிருக்க வேண்டிய அந்த பைப்பை உங்களது போராட்டம் காரணமா தாமதப்படுத்தி இருக்கீங்க. இதற்கான காரணம் என்ன? நம்ம வயல்வெளிகளை காப்பாத்துறதுக்கு உடனடியா அவங்களை ஏன் நம்ம அனுமதிக்கல? எங்க ஊரை காப்பாற்றணும், எங்க மண்ணை காப்பாற்றணும். இந்த ONGC உடனடியாக இங்க இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதனால் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் அணுக வேண்டும் என்றுதான் பொறுமையாக காத்திருந்தோம். ஆனால் அவர்கள் அதற்கு பதிலாக சாட்டை அடி கொடுத்து எங்களை வெளியில் அனுப்பினார்கள். அதுவும் எங்க ஊர்ல உள்ள குச்சிகளை வெட்டி ரெண்டு கையிலையும், ஒரு கையில பெரம்பும் ஒரு கையில எங்க ஊர்ல உள்ள குச்சியும் சவுக்க குச்சியும் வச்சு எங்களை அடிச்சாங்க சார். இல்ல நீங்க அந்த வயல் அந்த பக்கத்துல இருந்த நேர்ல பார்த்தவங்களுக்கு தான் சார் தெரியும். வைக்கோல வந்து பத்த வச்சு போராட்டத்துக்கு எதிராக போலீஸ்காரருக்கு எதிராக நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னு காவல்துறை சொல்லுது. இது பகல்ல ஏற்பட்டதனால 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல அடைச்சிடணும்னு சொல்றீங்க. இதே இரவு நேரத்துல ஏற்பட்டு இருந்தால், மக்கள் யாரும் பார்க்காமல் இருந்தால் என்ன சார் ஆயிருக்கும்? 10 நிமிஷத்துல ஃபயர் ஆவறது, இரவு 10 மணி நேரம் 8 மணி நேரத்துல ஃபயர் ஆகுமா ஆவாதா? நடக்கக்கூடாது. எங்களுக்கு யார் சார் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? நடந்து விட்ட உடனே அதை சரி செய்ய வேண்டிய அப்ப கருகி highly போனதுக்கு அப்புறம் வந்து இப்படி மீடியால பேசிட்டு இருப்பாங்க சார். எல்லாரும் தவறாக நடந்து விட்டது, இது இயற்கை. அதனால கதிராமங்கலம் கருகி போய்விட்டது. பேச அனுமதிங்க சார், தயவு செஞ்சு அவங்க குரலை கேளுங்க. நீங்க இங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. கவிதா, இங்க இருக்கிற மிக முக்கியமான தடியடி பிரச்சனைக்கான காரணமே போலீசாருக்கு எதிராக அங்க இருக்கிற வைக்கோல் போர்களை நீங்க தான் தீய வச்சு பத்த வச்சதாக காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. நாங்க தீய வச்சு கொளுத்திருந்தா காலையிலே கொளுத்திருப்போம் சார். நாங்க அது மாதிரிலாம் செய்யணுங்கன்னு அவசியமே கிடையாது. நாங்க மாவட்ட ஆட்சியரை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லி உட்காந்துருந்தோம். ஆனா 2 அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிங்க, நாங்க எங்களை உள்ள விடுங்க, நாங்க அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லி 2 போலீஸ்காரங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சார் இது நடந்தது. யார் சார் கொளுத்திருப்பாப்ப? போலீஸ் அதிகாரியே கொளுத்தி விட்டு எங்களை தடியடி நடத்தி விரட்டி விட்டுட்டு இப்ப வந்து வைக்கல நாங்க போட்டு கொளுத்துறோம்னு சொல்றாங்க. எந்த விதத்துல நியாயம்? அது காலையிலே ஃபயர் ஆயிருந்ததுன்னா நாங்க செஞ்சது. இவங்க உள்ள போன அடுத்த செகண்ட் நடக்குதுன்னா யார் செய்தது? எனக்கு நேர்ல பார்த்த சாட்சியை விட பக்கத்துல நீங்களே யோசிச்சு பாருங்க சார். இத கௌரிசங்கர் சார், அவங்க கேட்கறதுல ஒரே நியாயமான கேள்வி. பகல்ல நடந்தது நாங்க எல்லாம் கூட்டிட்டோம், இரவுல நடந்திருந்தா நீங்க அப்ப என்ன காரணம் சொல்லிருப்பீங்க? அப்போ விபத்து தானுங்க. அது பகலா இருந்தானே நம்மால அந்த விபத்தை தவிர்க்க வேண்டிய கடமை. அந்த விபத்து ஏற்பட்டு அப்படியே கறி கட்டியா இருக்கலாம். நீங்க அரசாங்கம் வந்து ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்து போறீங்க. கதிராமங்கலம் இரவில் ஏற்பட்ட விபத்து அந்த கம்பெனி அதுதான் அவங்க செய்யறதுக்கு வராது. நீங்க வர மாட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு விபரீதமா இல்ல. கௌரிசங்கர் சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அது ஒரு விபத்துன்னு சாதாரணமா நம்ம சொல்றோமே, அந்த விபத்து வந்து நெல்லுல இருந்து வரல, நாம அங்க புதைச்ச குழாயில இருந்து வருது. நாம என்ன அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தோம்னா இது உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருந்தோமே, அந்த நம்பிக்கை பொய்யா இருக்கே. என்னுடைய கேள்வி அதுதான். நீங்க நம்ம எல்லாருமே விவரம் தெரிஞ்சவங்க தான். நம்ம வீட்டுல வந்து பிளம்பிங் ஒர்க் பண்றோம். ஒரு 10 வருஷம் ஆனவுடனே இந்த பிளம்பிங் பைப்பு, பாத்ரூம் பைப்பு, லெட்ரின் பைப்புலாம் அங்கங்கே உடஞ்சிட்டு ஓட்டையாயிட்டு லீக் ஆகிறது இல்லையா? அப்புறம் அந்த பைப்பை மாற்றிட்டு வேறு பைப்பு மாற்றுறது இல்லையா? அதே மாதிரி தாங்க நீங்க லாஜிக். அதாவது அரசாங்கத்துக்கு மேல அந்த கம்பெனி மேல குறை சொல்ல வேண்டும்ங்கிற நோக்கத்தோட அடிப்படையிலே பேசினா ஒரே ஒரு கேள்வி. அது விபத்துனே வச்சுக்கலாம், அது விபத்துனே வச்சுக்கலாம். தமிழக முதலமைச்சருடைய அறிக்கை, தமிழக முதலமைச்சருடைய அறிக்கை, அங்க நாங்க லேசான தடியடி நடத்தணும், மக்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு, பிரச்சனையால பாதிக்கப்பட்டு ஒருவேளை பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் பெரிய அளவுல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களையே இந்த பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம்னு குற்றம் சுமத்துறது என்ன வகையிலான? அவர்களே குற்றவாளி ஆக்கியிருக்காரு. சொல்லலைங்க, அது காரணம் சொல்லல.
லேசான தடியடினா அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு மக்கள் போக விடாமல் நேரா வந்து பாருங்க, நீங்க அடிச்சது லேசாவான கிட்ட போயிட்டா நாளைக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுடும் அப்படிங்கிற பாதுகாப்புக்காக கருதி மக்களை அந்த ஏரியாவுக்கு போக விடாம தடுத்து நிறுத்த இருக்கும்போது அப்ப லேசான ஒரு தடிப்பிரயோகம் நடந்திருக்கலாம். நாம நேரம் நின்று நம்ம பார்க்கல, சொன்னதுல வீடியோ காட்சிகள்ல அடிக்கிற வேகத்தை பார்த்தா அது லேசான தடியடி மாதிரி தெரியலங்கறத நான் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அது தடியடி நடந்தா பாதுகாப்பீங்களாங்கறத என்னோட கேள்வி. நடந்த பாகிஸ்தான்ல ஒரு லாரி கவிழ்ந்ததுல 200 பேர் செத்து போயிட்டா. ஏதோ பெட்ரோலை போய் அல்றதுக்காக போனவன் பத்திக்கிட்டு எரிஞ்சு ஒரு 200 பேர் செத்துட்டான். அது மாதிரி இந்த கிராமத்துல ஏதாவது இன்னைக்கு ஒரு நிகழ்வு 200 பேர் வேண்டாம், 100 பேர் வேண்டாம், ஒரு 10 பேர் இறந்திருந்தா நம்மளால தாங்க முடியும். அதற்காகத்தான் ஒரு சிறு தடியடி பிரயோகம் செய்து கிட்ட யாரும் செல்லாதீர்கள், தள்ளி நில்லுங்க, எங்களை வேலை செய்ய விடுங்க, ஒரே நிமிஷம். இந்த மக்களினுடைய இப்ப சமீப காலங்களில் நடக்கிற போராட்டங்களை எப்படி அவர்களோடு உரையாடுவது இல்ல இந்த பிரச்சனை எப்படி அணுகுவதுங்கிறது இந்த அரசு அமைப்புக்கு தெரியலையா, இல்ல நம்ம அரசு அதிகாரிகள் நாங்க சொன்ன மக்கள் கேட்டுக்குவாங்கங்கிற அந்த பழைய நம்பிக்கையில இன்னும் இருக்கிறார்கள்? சரியான கேள்வி. ஆனால் களத்தில் நடந்த உண்மை செய்தியை முதலமைச்சர் அறிந்திருந்தால் தெரிந்திருந்தால் இன்னைக்கு இப்பேற்பட்ட பதிலை நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கொண்டு வரும்போது நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். 3 ஒன்று, லேசான அடி என்பதற்கான ஆவணங்கள், பலத்த அடி என்பதும் ஊரில் பூந்து என் சகோதரிகள் அடித்த கொடுமை காட்சியும் எல்லா ஊடகங்கள் வந்தது முதல் செய்தி. 2வது, அவர்களாகவே கொளுத்து விட்டார்கள் என்று சொல்லுவது தன் ஊரை தானே கொளுத்து கொண்டு அழிந்து போக அந்த மக்கள் விரும்புவார்களாங்கிறது. ஒரு நிமிஷம், நான் முடிக்கிற நேரம் இருக்க, நீங்க கடைசியா ஒண்ணு பதில் சொல்லி முடிச்சு வைங்க, தப்பில்ல. 3வது, ONGC நிறுவனர் ஊழியர்களை தடுத்தார்கள் மக்கள் என்பதை ஏற்கனவே சப் கலெக்டர் கொடுத்த வார்த்தை என்னானது, கலெக்டரை வர சொல் என்று உரிமையை கேட்பது அரசின் பார்வைக்கு ஏன் தெரியவில்லை? மற்றொன்று, இன்றைக்கு நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் என்ன கோரியிருந்தேன், குடிதண்ணீர் டீசல் பெட்ரோல் கலந்து வருகிறது, குடிக்க லாயக்கில்லை, பாதுகாப்பான குடிநீர் தேவை. போராடிய விவசாயிகள் மீது பொதுமக்கள் மீது வழக்கு போட்டிருக்க வழக்கை வாபஸ் பெற்று அவர்களை விடுதலை செய். பூரணமாக எங்கள் டெல்டா மாவட்டத்திலிருந்து ONGC பைப்புகளை அகற்று, அந்த வேலையை நிறுத்த அரசு முன்வர வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கொடுத்த பொழுது அது செய்கிறேன் என்று சொல்லுவதற்கு பதிலாக போராடிய மக்களையே குற்றம் சொல்லுகிறது முதலமைச்சரும் இந்த அரசும் என்று சொன்னால் மக்கள் படுகிற வேதனையை இந்த அரசு கேட்கிறேன். சும்மா இருக்கிற மக்களை அடிக்க வேண்டிய காரணம் என்ன? ONGC ஊழியர்களை தடுத்தார்கள் என்பது உங்களுக்கு கலெக்டர் வர வேண்டும் என்பது எங்களுக்கு பார்வை. இதுக்காக அடிப்பாங்களா? உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மக்களை விரட்டி அடிப்பாங்களா? எதுக்காக தெரியும் நடத்துனாங்க, நீங்க ஒரு காரணம் வச்சிருப்பீங்களா? அந்த காரணம் சொல்லுங்க. அது வந்து ரிப்பேர் பண்ண போக விடாமல் தடுத்த காரணம் தான். அதே காரணம், அது காரணம் தான் மக்கள் சொல்றாங்க. காலையில போராடுற கலெக்டர் வரணும்னு நாளைக்கு பெரிய ஆக்சிடென்ட் வந்து எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் சுமன், எனக்கு ஒரே ஒன்று என்னன்னா, வயல்வெளிகள் வழியாக கெயில் குழாய் வருகிறதுங்கிறதுக்காக பகுதி அந்தந்த டெல்டா பகுதி மக்கள் அல்லது எந்தெந்த மாவட்டங்கள் வழியா வருதோ அத்தனை மாவட்டங்கள் மக்களும் விவசாயிகளும் போராடினாங்க. என்ன காரணத்துக்காக போராடினாங்கன்னா, விவசாய நிலம், நீரினுடைய தன்மை, அங்க ஏற்பட போற ஆபத்துகள், இதெல்லாம் வச்சு கெயில வந்து நீங்க உள்ள கொண்டு வராதீங்கன்னு போராடிய போது எந்த பிரச்சனையும் ஏற்படாதுன்னு நம்மள மாதிரி ஆட்கள் தொடர்ந்து பேசி கெயில் பைப்புகளை விவசாய நிலங்கள்ல விடுகிற போது ஏற்பட போற பிரச்சனைகளை பத்தி பேச்சு வந்த போது எந்த ஆபத்தும் ஏற்படாமல் செய்யலாம்னு அவங்க திரும்ப திரும்ப சொன்ன போது, வயல்வெளிகளுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற குழாய்களை பாதுகாக்கிற அல்லது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக அரசு இயந்திரம் களத்துக்கு வராதுங்கிற ஒரு நம்பிக்கையை திரும்ப திரும்ப அரசாங்கம் விதைக்கிற போது இன்னமும் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு இது என்ன மாதிரியான நம்பிக்கை ஏற்படுத்தும்? இல்ல, நிச்சயமா வந்து முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அடிப்படையாக இப்போ ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உடனடியா ONGC இருக்கிற மீதி 178 பைப் லைனை செக் பண்ணணும். 1. 2வது, அந்த நிலத்தடி நீர் வந்து கண்டாமினேட் ஆயிருக்கா, இந்த ஹைட்ரோ கார்பன்னால கண்டாமினேட் ஆயிருக்காங்கிறதுக்கு ஆய்வு பண்ணி டெஸ்டிங் பண்ணணும். இது வந்து நம்ம போன வாட்டி நெடுவாசல் பிரச்சனை வரும்போதே இதை பத்தி பேசணும். இது வரைக்கும் வந்து அந்த டெஸ்டிங் பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல. மூணாவது வந்து ஒரு நிமிஷம் மீதி 3வது, மிக முக்கியமாக இந்த 178 இடங்கள் என்ன செய்ய போறோம். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அப்கோர்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம காவேரி டெல்டாவை தான் நம்ம பாதுகாக்கிறதா பேசிட்டு இருக்கோம். ஆந்திரால மிக காவேரி டெல்டாவை விட இன்னும் ஃபர்டைலா இருக்கிற இடம் ஈஸ்ட் கோதாவரி, வெஸ்ட் கோதாவரி, கிருஷ்ணா, அந்த டிஸ்ட்ரிக்ட் 3 டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா கிணறு போட்டிருக்காங்க ONGC. இதே ONGC நூற்றுக்கணக்கான கிணறுகள் அங்கேயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாலிசி அடிப்படையாக கொள்கை ரீதியாக
விளைநிலங்களில் எண்ணெய் கிணறுகள் இருக்காது அப்படின்னு அரசு முடிவெடுக்கணும். ஒரு கொள்கை ரீதியா ஒரு முடிவெடுக்கணுமே தவிர ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்ம வந்து மக்கள் போராட்டத்தினுடைய அடிப்படையில் நம்ம செயல்படுறதுங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். மக்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து இந்த மாதிரி இல்ல, இது என்ன ஆகும்னாக்க அடுத்த முறை காவல்துறை உள்ளே சென்று இந்த பைப்பை மூடுறதுக்கு ஓஎன்ஜிசி அதிகாரி மூடுறதுக்குள்ள ஒரு விபத்து ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பு? ஏன்னா மிக முக்கியமாக அர்ஜென்ட்டா செய்ய வேண்டியது ஓஎன்ஜிசி இருந்து உத்தரவாதம் வாங்கிக்கணும். மற்ற பைப் எல்லாம் சேஃப், இந்த மாதிரி நடக்காது, வேணும்னா எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸா இல்ல ஏதாவது பண்ணணுமா பண்ணுங்க. ரெண்டாவது வாட்டர் கண்டாமினேஷன், மிகப்பெரிய கோரிக்கை. மஞ்சளா வருது தண்ணீர், நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் அரசு பதில் சொல்லணும். அரசு என்ன செய்யணும் எதிர்பார்க்கிறீங்க? அரசு ஒரு நிமிஷம். அரசு எங்களுடைய வேண்டுகோள் என்பது தமிழக அரசு உடனடியாக ஓஎன்ஜிசியோ, மீத்தேனோ, ஷெல் பாறை எரிவாயுவோ, ஹைட்ரோ கார்பனோ எந்த திட்டங்களும் இந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகின்ற எங்கள் தஞ்சை தரணி மண்ணில் வேண்டாம். அந்த 3 திருவாரூர், தஞ்சை, நாகை அந்த பார்டர் எங்கேயுமே வேண்டாம், கடலூர் உட்பட. தமிழகம் முழுக்க விவசாய நிலத்துல வேணாம், மாவட்டத்துல வேணாம். அந்த நிலத்துல முயல்னா குறிப்பா தமிழ்நாடு முழுக்க விவசாய விளைநிலங்கள வேண்டாம். நீங்க ராஜஸ்தான் மாரியே பாலைவனம் போங்க, இல்ல கோதாவரி மாதிரி ஆற்றுப்படுகை போங்க, கடல்ல எடுக்கிறாங்க, கடற்கரை ஓரங்களா ஆட்டு ஓரங்கள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு பாதிப்பு இல்லாத, விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லாத, குடிநீருக்கு பாதிப்பு இல்லாத, கால்நடைகளுக்கு பாதிப்பு இல்லாத, மனிதர்களாக நாங்கள் வாழ்வதற்கான இடங்களை நீங்கள் விட்டுவிட்டு நீங்க போய் மற்ற இடங்கள்ல எடுங்க, போய் ராஜஸ்தான் எடுங்க, எங்க பாலைவன காடுகள்ல எடுங்க. யார் வேணா மக்கள், ஆடு மாடுகள், கால்நடைகள், மனிதர்கள் வாழ்வதற்கு ராக்கெட் இடங்கள் இருக்குல்ல, அங்க போய் மீத்தேன் இருக்குன்னு ஆய்வு பண்ணுங்க. ஓஎன்ஜிசி அங்க போய் ஆய்வுக்கூடத்தை விட்டு ஆய்வு பண்ணுங்க. அதை விட்டுட்டு அற்புதமான அந்த கதிராமங்கலம் எப்படி பேர் வந்து தெரியுங்களா? கதிர் நெல்மணிகள் தங்கள் வீடுகளிலே கூரையாக அமைக்கப்பட்ட ஒரு மண் அந்த மண். அப்படி நெல்மணிகள் யானை கட்டி போரடித்த ஒரு மண். அந்த மண்ணில் போய் நாங்கள் வந்து போடுவோம், அது விபத்து ஏற்படும் தான், ஏற்பட்டால் மக்கள் சாவதான் செய்வாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சொல்றது, மாவட்ட ஆட்சியர் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றது, முதலமைச்சர்லாம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வது முழுக்க ஏற்பட செய்யல. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. போடப்பட்ட பொய் வழக்கு அனைத்தையும் ரத்து செய்து கைது செய்யப்பட்டவர் அனைவர்களையும் விடுதலை செய்து இனி அந்த இடத்தில் இந்த திட்டங்கள் நிறைவேற மாட்டோம் என்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்கணும். அதை விட்டுட்டு மக்கள் தான் தப்பு செஞ்சாங்க, அதனால மக்களை தான் நாங்கள் அடிச்சோம் அப்படின்னு சொல்வதெல்லாம் ஏற்படுது. இது போன்ற தவறுகளை மீண்டும் இந்த மண்ணில் இவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் இதே மக்களால் இவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்பது உண்மை. அரசாங்கம் என்ன செய்யணும் எதிர்பார்க்கிறீங்க? எங்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இந்த அரசு கையாள வேண்டியதற்கான காரண காரியங்களை சொல்லி இருக்கிறார். காரணம், போராடிய மக்கள் மீது காட்டுமிராண்டித்தனமாக தடியடி நடத்தியது, அதை காரணம் காட்டி கைது செய்தது, பெண்கள் உட்பட கைது செய்து நான் அவர்களிடம் பேசி 4 பெண்களை விடுவித்தது, இன்னைக்கு வழக்கு போட்டிருப்பது, மீண்டும் ஓஎன்ஜிசி நிறுவனத்தை வைத்து வேலை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான போலீசாரை குமித்திருப்பது, இது கண்டிக்கத்தக்கது. அது விளைநிலம், டெல்டா மாவட்டம், எங்களுக்கு உணவு தருகிற மாவட்டம். எனவே ஓஎன்ஜிசி தன் செயல்பாட்டை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். எனவே அரசுதான் மக்களை காக்க நடவடிக்கை எடுக்கும் தவிர மக்களை தாக்குகிற நடவடிக்கை அரசு கைவிட வேண்டும். காவல்துறை உடனே வெளியேறணும். ஒரே நிமிடம், நீங்க முற்றுமுதலுமாக அந்த மண்ணில் வெளியேற வேண்டும். கவிதா மேடம், அரசாங்கம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு உடனடியாக இந்த அரசாங்கம் எதையெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? அரசாங்கம் ஓஎன்ஜிசி நிறுவனத்தை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். காவிரி டெல்டா மாவட்டத்தில் எந்த மாவட்டத்திலும் இருக்கக்கூடாது சார். காவிரி டெல்டாவை பாதுகாக்கணும் சார். ரெண்டாவது, விவசாய நிலங்கள் கண்டிப்பாக பாதுகாக்க வேணும். இந்தியாவில் 40% நாங்கள் போடுற உணவு தான் சார். இன்னைக்கு இந்த அதிகாரிலாம் எங்களை தரக்குறைவாக பேசுகிறாங்க பாருங்க, இவங்க சாப்பிட்றாங்க பாருங்க சார். இந்த உணவு கூட நாங்கள் விளைய வைக்கிறது தான் சார். இந்த உணவை கூட நாங்கள் தான் கொடுக்குறோம். அதை அவங்க சாப்பிட்ட உணர்வு நன்றி விசுவத்தோடு நடந்துக்கணும் சார். கண்டிப்பா நன்றி கவிதா. மக்கள் மீது நம்பிக்கையோடு நாங்கள் மக்களுக்காக நீங்க இருக்கணும் சார். எல்லாருமே மக்களுக்காக இருக்கணும். எங்களை எதிரிகள் போல் பார்க்க வேண்டாம். எங்களை ஒரு தீவை போல் தனித்தீவாக நடத்த வேண்டாம். காவலர்களை கொண்டு சாட்டையடி கொடுக்க வேண்டாம். நன்றி கவிதா மேடம். சார், இங்க அடிப்படையில் எழுப்பப்பட்டிருக்கிற குறைந்தபட்ச கோரிக்கைகள்ல ரொம்ப எனக்கு இந்த இடத்துல முக்கியமான ஒன்று, ஓஎன்ஜிசி நிறுவன அதிகாரிகள் அண்மையில் தமிழக டிஜிபியை சந்தித்து தொடர்ச்சியாக நாங்கள் எடுக்கிற இந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் அல்லது எரிவாயு தொடர்பான பணிகள்ல மக்கள் போராட்டங்களிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், எங்களுடைய வேலையை ஈஸியா சுமூகமா செஞ்சு கொடுக்கறதுக்கு உதவுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும். அவங்க நிச்சயம் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட மாட்டாது. மக்கள் இதை விரும்பாத வரை
விருப்பம் இல்லைன்னு சொன்னா நிச்சயம் அந்த ப்ராஜெக்ட் வராது. அதுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறார். ஒண்ணு இல்ல வராதுங்கிறது வராதுன்னு ஒரு முதல்வர் இருக்கிறது என்ன பண்ண போறீங்க? இல்ல அத சொல்ல மாட்டீங்க. வராது புதிய ப்ராஜெக்ட் வராதுன்னு சொல்றாங்க. அப்ப இருக்கிறத கூட அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மக்கள் விரும்பினால் ஒழிய மக்கள் வராதுங்கிறதுக்கு முதல்வர் வந்து நடப்பில் இருக்கிற திட்டங்களை அதுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. நிச்சயம் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு தகுந்த உத்தரவாதம் வந்து முதல்வர் கொடுத்திருக்காரு. நம்பர் 1. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த இந்த விவசாயிகள் வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயத்திற்கு அதுக்கு நிவாரணம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு தினமும் தனியா கௌரவசங்கர் சொல்லியிருப்பாரு. தனியா சொன்னாரா? சட்டப்பேரவையில் இதெல்லாம் அறிவிக்கலையே. இவங்கெல்லாம் தூண்டி விட்டு மக்களை வந்து ஏவி விட்டு அரசாங்கத்துக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டிய மனமாக நன்றி. வணக்கம்.